ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்புறம் வந்து க்ரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. டேண்ட்ரஃபும் கொஞ்சம் கம்மியாகுது. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயிலை நான் எப்படி என் ஹேரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஆயிலே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்க போகிறேன். இப்போ இங்கே கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கனால ஆயில் ரொம்ப உறைஞ்சிருச்சுங்க. இதை வந்து இந்த மாதிரி பவுலில் ஊற்றிட்டு இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நம்ம வைக்கலாம். நான் இதை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தண்ணியிலேயே வச்சு நான் லைட்டாக வார்ம் பண்ணிக்க போகிறேன். நான் ஹேர் ஆயிலை நல்லா வார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேபி ஹேர் வளர்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த ஆயில். ஆல்ரெடி ஹேரில் வந்து நிறைய ஆயில் வச்சுருக்காங்க. நான் டெய்லியுமே வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். ஆயில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தலைக்கு குளித்தாலுமே அந்த அன்னைக்கு நல்லா தலை காஞ்சிச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து ஆயில் வச்சுருவாங்க. எப்பவுமே தலையில் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஆயில் இருந்துச்சு அப்படின்னா தூசி எல்லாமே நம்ம ஹேரில் ஈஸியாக வந்து ஹேரில் ஒட்டிக்குங்க. அதனால் பொல்யூஷன் அதிகமாக இருக்கனால டேண்ட்ரஃபும் வரும். அதனால் ஆயில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை டெய்லி கூட ஹேர் வாஷ் பண்ணலாங்க. பெட்டர் தான். நான் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஆயில் வந்து டெய்லியுமே ஆயில் வச்சுருவாங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹெட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம மசாஜ் கொடுத்தாதாங்க ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நுனி முடி வரைக்கும் நல்லா எண்ணெய் வச்சுட்டு நான் ஒரு 1/2 hour வந்து எண்ணெய் எப்போவுமே எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுருவாங்க. 1/2 hour கழிச்சு தான் நான் குளிப்பேன். எண்ணெய் தலையில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கணுங்க. மசாஜ் கொடுத்துட்டு நம்ம கோம்பு வச்சு நல்லா தலையை வாரிட்டு நம்ம கொண்டை போட்டுக்கலாம். நான் என்ன கோம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற கோம்பு எடுத்துக்கிட்டோன்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கு இருந்தாலும் சிக்கும் சீக்கிரம் வந்துடும். நம்மளோட முடியும் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி பெரிய கோம்பு யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி கோம்பை விட உடன் கோம்பு கிடைச்சிதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஆயில் வச்சதுக்கப்புறம் நம்ம முடியை நல்லா வாரிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ ஹேர் ஃபால், எப்போவுமே இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நான் ஒரு டைம் ஹேர் கோம் பண்ணேன் அப்படின்னா. இப்போது இந்த ஆயில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாயிருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹேர் பேக் போடுறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளோட ஸ்கேல்பில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்குங்க. அதே மாதிரி பிம்பிள்ஸுமே அதிகமாக வரும். நான் தாய்லாந்தில் இருக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் வந்ததும் இல்லை, ஹேர் ஃபாலும் இல்லை. இப்போ நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சுனால இந்த தண்ணி மரனால எனக்குமே நிறைய டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹேர் ஃபால் இருக்குது. நான் அதனால் நிறையா எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஓகே, நல்லா தான் இருக்குது. எனக்கு எது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்குதோ அந்த ஹேர் பேக் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இங்கே கோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொண்டை போட்டுக்கலாம். கொண்டை போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுற அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 10 minutes கழித்து ஹேர் பேக் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை 15 minutes கழித்து கூட குளிச்சுக்கலாம்.